வெல்கம் பேக். ஐம் பவித்ரா சங்கர். ஸோ இன்னைக்கு சாட் ஜிபிடி நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ஆஃப் சாட் ஜிபிடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாதர் அண்ட் சிஇஓ பார்த்தீங்கன்னா சாம் ஆல்ட்மேன். நெக்ஸ்ட் ஃபவுண்டர் அண்ட் லான்ச்சர் வந்து ஓப்பன் ஏஐ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம், பேசிக்காக ஒர்க் பண்ணக்கூடியது எப்படி அப்படின்றது தான் சாட் ஜிபிடியில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நார்மலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ ஆன் டு த உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சாட் ஜிபிடியோட இன்ட்ரோ பற்றி கொடுத்துருப்பேன். சாட் ஜிபிடி தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லே மோஸ்ட்டாக பாப்புலராக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஒன் ஆஃப் த ஆப். ஸோ சாட் ஜிபிடி அப்படின்றது நம்ம ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். ஏஐ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாமா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிலாம் கிடையாது. நம்ம சாட் ஜிபிடியை ஒழுங்காக யூஸ் பண்ணுற மாதிரி தான். பட் ஆனால் நிறைய பேர் சாட் ஜிபிடிக்கும் அடிக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு நம்ம கரெக்டாக வந்து சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இதில் இருக்கக்கூடிய டூல்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து சைட் பார். இது எதுக்குன்னா நம்ம என்னென்ன சர்ச் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூ சேட் அப்படின்றது இந்த மாதிரி புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்காக சாட் ஜிபிடி டவுனில் கொண்டு வர்றதுக்கு இந்த டெஸ்க்டாப். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரவரி சேட். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் தான் நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் மோட். நம்ம என்ன சர்ச் அவுட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு வாய்ஸ் மோடாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கேட்குறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட வாய்ஸ். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலயமா நம்ம அங்கே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டூல்ஸில் என்னென்ன இருக்குது, ரிசர்ச், டீப் ரிசர்ச். அதுக்கடுத்தது வந்து ஆட். இதில் வந்து உங்களோட ஃபைல்ஸ், கேமரா அண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ்க் எனிதிங் அப்படின்றது தான் டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நான் மைக் ஆன் பண்ணி சர்ச் அவுட் பண்ணுறேன். ஜஸ்ட் லுக் யோர். Hi ChatGPT, can you please tell me about the gold price rate of India right now in today's market as per April 1, 2025? ஸோ நான் என்ன வந்து அந்த இடத்துல பேசினனோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அது கன்வெர்ட் பண்ணிடுச்சு. கன்வெர்ட் பண்ணி நம்ம இதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் நம்மளுக்கு காட்டுது. இதுதான் இந்தியாவோட கோல்ட் ரேட் இன்னியோடது, April 1, 2025 கோல்ட் ரேட் அப்படின்றது காட்டுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கான். அவனுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை அந்த மாதிரி ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் போடுவோம். சால்வ் தி Ram and Sam problem according to they bought a new car for rupees 90,000 as third hander and they spent for repair rupees 50,000 and also only tire they repair only 55,000 at the same year. Calculate and confirm that they use in the
T after 2025. ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுத்துக்கூடிய கால்குலேஷன். இதுதான் நம்ம கொடுத்துக்கூடிய சம். இந்த சம் இதை சால்வ் பண்ணதான்னு பார்க்கலாம் ரைட் now. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தோணுன மாதிரி நான் ஒரு சம் வந்து அதில் கொடுத்துருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி வந்து பார்த்தோங்க கன்வெர்ட் பண்ணியிருக்குன்னா டோட்டல் காஸ்ட்டை வந்து இது பண்ணியிருக்கு. காரோட மொத்தமாக அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அந்த ரிப்பேர் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்மளுக்கு அது கொடுத்துருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி போவோம். ஆட்டம் பாம் எக்ஸ்பிளைன் அண்ட் டெல் மீ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் இது வருதா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்படி ரன் ஆகிட்டுறப்பே நம்ம கொஷின் தப்புனா, ஸோ இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதை ரன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சர்ச் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரியேட்டிங் ஏ ப்ராடக்ட் கண்டென்ட். எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து கேட்சியாக க்ரியேட் பண்ணி ஒரு போஸ்ட்டில் கொடுக்குறது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சோஷியல் மீடியாஸ் அந்த மாதிரி டைப்ஸில் போயிடுச்சு. லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அந்த மாதிரி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு கரெக்டான ஒரு சோஷியல் நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு கேட்சியாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டில் கொடுத்து எந்த அளவு ஃபேமஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், டைட்டன் வாட்சஸ்க்கு கேட்சி கிரியேட் கண்டென்ட் கொடுத்துட்டேன். ஃபார் 5 lines in English, Tamil, மலையாளம், ஃப்ரெஞ்ச். சும்மா சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆனால் இது மட்டும் கொடுக்குறோம். இன் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? எப்படியும் நம்ம கொடுத்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். வருதான்னு பார்க்கலாம். ஜெஸ்ஸி ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் அது கொடுத்துருக்கு. நான் கேட்ட மாதிரி 5 lines 5 அழகாக கொடுத்துருக்கு. தமிழ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 5 lines கொடுத்துருக்கு. and 2 in other language, Malayalam, it has given the 5 lines. So we can also create a story and we can also create a book by this. So ஒரு book எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். So write here story, write about cloud computing as the write about the cloud computing as book for 10 pages அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இது வருதான்னு பார்க்கலாம். ஸோ சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட் வி சே, திஸ் இஸ் கால்ட் த புக் க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு நம்ம 10 pagesல ஒரு பேசிக்கான க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட புக் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புக்கும் நம்மளால் செய்ய முடியும்னா ஒரு கதையும் எழுத முடியும். பத்தாததுக்கு நம்ம வீடியோவில் மார்க்கெட்டிங்கே பண்ண முடியும். ஸோ இட் இஸ் அ ரிசோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஓஷன். ஸோ எவ்ரி ஒன் ஐ வாண்ட் டு சே இட் இஸ் அ நாலேஜ் ஓஷன். ஸோ எவ்ரி பீப்புள் கேன் யூஸ் திஸ். அண்ட் ஆல்சோ I want to say the programmers, dear programmers, one who are in the basic forms
லைக் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து பைத்தானில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஜாவாவில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் இன்ட்ரெஸ்ட், சி ஷார்ப்பில் இன்ட்ரெஸ்ட். எவ்ரி திங் இஸ் ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட் எதில் இருக்குது, பைத்தான் யூஸ் பண்ணுறாங்களா, ஜாவா யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத சர்ச் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஷெட்யூலை நீங்கள் சாட் ஜிபிடியிலே ஃபார்ம் அவுட் பண்ணி சாட் ஜிபிடியிலே நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி இஸ் அன் ஓஷன் ஆஃப் நாலேஜ்.